அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு. 2இல் சூரியன், செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் இரண்டுமே அக்னி கிரகங்கள் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. சூடாக பேசுவீர்கள். அடிக்கடி உஷ்ண வார்த்தைகள் வெளிப்படும். முன் கோபத்தை குறைத்து கொள்ளுதல் வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அனுசரிப்பு தேவை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். வீட்டில் மாமியார் மாமனாருடன் பேசும்போது கவனம் தேவை. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அது பாதகமாக முடியும். வார்த்தைகளில் கவனம் தேவை. அப்படி செய்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் நன்மைகளை அடைவீர்கள். சனி 3இல் இருக்கிறார். தைரியம், முயற்சிகளுக்கு நல்ல பலன் தங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அடிக்கடி பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். ஆகவே பயணங்களை தாங்கள் தள்ளி வைப்பது நல்லது. வீண் அலைச்சல் தங்களுக்கு உண்டாகும். கேது சாதகமாக இல்லை என்பதால் பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். அவசர முடிவுகள் வேண்டாம். தந்தையாருடன் கருத்து வேறுபாடு வரக்கூடும். பண விஷயத்தில் ஏமாற வேண்டாம். நம்பியவர்களே தங்களுக்கு துரோகம் செய்வர். பூர்வீக சொத்து பிரச்சனையில் வில்லங்கங்கள் உண்டு. திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், ராகு 3 பாவ கிரகங்கள் இருக்கின்றன. பேச்சில் அதிக கவனம் தேவை. எச்சரிக்கை தேவை. பேசும்போது கவனமாக பேசுதல் வேண்டும். சிலருக்கு அடிக்கடி தலைவலி, ஒற்றை தலைவலி போன்றவை வரலாம். பண விஷயத்தில் யாருக்கும் கடன் கொடுத்தலே கூடாது. சுற்றி இருப்பவர்களை எச்சரிக்கை உணர்வுடன் தாங்கள் அணுக வேண்டும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் தங்கள் புகழுக்கு களங்கம் ஏற்படும். கோயிலுக்கு சென்றால் தாங்கள் மறவாமல் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.